வணக்கம். ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன். இரண்யக்ஷன் என்ற அரக்கன் பூமாதேவியை பாயாக சுருட்டி பாதாள லோகத்தில் ஆழ்கடலில் சிறைப்படுத்தினான். பூமாதேவியை மீட்க வராக அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு இரண்யக்ஷனை வதம் செய்து பூமாதேவியை மீட்டெடுக்கிறார். அச்சமயத்தில் மகாவிஷ்ணுவுக்கும் பூமாதேவிக்கும் பிறந்த குழந்தை நரகாசுரன். நரகாசுரன் பிரம்மதேவனிடம் கடும் தவம் புரிந்து தன் தாயினை தவிர யாராலும் அவனுக்கு மரணம் ஏற்படக்கூடாது என வரம் பெற்றிருந்தான். இதனால் 7 உலகங்களையும் தேவர்களையும் துன்புறுத்தியதால் மகாவிஷ்ணு நரகாசுரனை வதம் செய்ய போரிடுகிறார். அப்போது நரகாசுரன் மகாவிஷ்ணுவின் மேல் எய்த பாணத்தால் மகாவிஷ்ணு மயக்கமடைய நேரிட்ட போது பூமாதேவியான சத்யபாமா கோபம் கொண்டு நரகாசுரனை வதம் செய்கிறாள். இறக்கும் தருவாயில் இருந்த நரகாசுரன் மகாவிஷ்ணுவிடம் ஒரு வரம் கேட்கிறார். அனைவருக்கும் அவன் மிகுந்த துன்பங்களை கொடுத்ததால் அவன் இறந்த நாளை கங்கா ஸ்நானம் செய்து புத்தாடை உடுத்து ஒவ்வொருக்கொருவர் இனிப்புகளுடன் பரிமாறி கொண்டாட வேண்டும் என்பதே அந்த வரம். அதன்படி மகாவிஷ்ணு அவனுக்கு அந்த வரத்தை கொடுத்தார். அதனால் தீபாவளி கொண்டாடப்படுகிறது. ராமாயணத்தில் 14 ஆண்டுகள் ராமன் வனவாசம் இருந்து ராவணனை அழித்து சீதையை மீட்டு அயோத்திக்கு திரும்பும் வழியில் அவர்களை வரவேற்க மக்கள் மகிழ்ச்சியுடன் வீடுதோறும் தீபமேற்றி வரவேற்று கொண்டாடிய தினம் தீபாவளி. பார்வதி தேவி சிவபெருமானின் உடலில் பாதியை பெற எண்ணி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய தசமி திதியிலிருந்து 10 நாட்கள் கேதார கௌரி விரதம் இருந்ததால் சிவபெருமான் சிவசக்தியாக அர்த்தநாரீஸ்வரராக திருவடிவம் எடுத்த தினம் தீபாவளி. நம் மனதில் உள்ள அரக்க குணத்தை அழித்து இன்பமாக வாழணும் என்பதே இதன் நியதியாகும். தீபங்கள் வரிசையாக ஏற்றி வழிபடுவதும் தீபாவளி. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.